Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரவா டோக்லா. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அட்டகாசமான இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் சாப்பிடலாம். இதுக்கு புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ஃபினிஷ் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவா டோக்லா ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? அப்படியே பஞ்சாக சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த அருமையான ரவா டோக்லா ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ரவா டோக்லா செய்கிறதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நான் மிக்சியில் போட்டு நைஸாக பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். ரவை எவ்வளோ சேர்த்தோமோ அதே அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் 2 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூனுக்கு சர்க்கரை, பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூனு, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரவா டோக்லா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த ரவை கலவையை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் ரவை ஊறினா நல்லாயிருக்கும். ரவை கலவை ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். கேக் டின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். ஆயில் அப்ளை பண்ணி வச்சாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளோட ரவை கலவை நல்லா ஊறி இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக வேறு ஆயிருக்கு. ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த ரவை கலவையை இந்த கேக் டினுக்கு ஆயில் தடவி இருக்கோம்ல, இந்த கேக் டினுக்கு மாற்றிக்கலாம். பாதியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பஃப்னு உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும். வானிலையில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்படி கொதிச்சிட்டு இருக்கு. அதில் நான் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த ரவா டோக்லா மாவை இதில் வச்சிடலாம். இப்படி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளோட ரவா டோக்லா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படி ஒரு கத்தி ஒன்று வச்சு பார்த்துட்டோம்னா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த ரவா டோக்லாவை நான் வெளியே எடுத்து வச்சுட்டு சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு அடுத்து தாளிப்பு எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ரவா டோக்லா நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ எல்லா பக்கமும் ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய ரவா டோக்லாவுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயம், 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் எலுமிச்சம்பழம் ஜூஸு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம தாளிப்பு செஞ்சது எல்லாத்தையும் நம்ம இந்த ரவா டோக்லா மேலே எப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸு இந்த டேஸ்ட்டோட இந்த ரவா டோக்லா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நமக்கு சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட அதை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம ரவா டோக்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம கட் பண்ணி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக கட் பண்ண வரும். சூப்பராக இருக்கும். நம்மளோட ரவா டோக்லா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக பஞ்சான்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரவா டோக்லா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.